வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மணத்தக்காளி கீரை வச்சு இன்றைக்கி ஒரு கூட்டு செய்து பார்க்கலாம். 3 கட்டு மணத்தக்காளி கீரை, ஒரு இலையாக அதில் கிள்ளி எடுத்திருக்கேன். மணத்தக்காளி கீரை மட்டும் இல்லை, அதில் உள்ள காய் கூட சேர்த்து சமைக்கலாம். ஒன்று இந்த கீரை கூட்டு செய்யும்போது அதோடு சேர்த்து போடலாம், இல்லை நிறையா காய் இருந்தால் அந்த காயெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு கூட செய்யலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 2 ஒன்றா சேர்த்தே போட்டு வேக வச்சிடலாம். 2 பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 3லேருந்து 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 7 இல்லை 8 பல் அளவுக்கு பூண்டு, குக்கரை மூடிட்டு 3 இல்லை 4 விசில் வரைக்கும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 இல்லை 3 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது பருப்பு ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. மணத்தக்காளி கீரையெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா பொடிசாக வெட்டி எடுத்திருக்கேன். இப்போது எல்லா கீரையையும் இந்த பருப்போடு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதையும் இந்த கீரையோடு சேர்த்துட்டு கீரை, இந்த மசாலா, பருப்பு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். தேவைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பில் தண்ணி நிறையா இருந்தால் சேர்க்க வேண்டாம். இப்போது குக்கரை மூடிட்டு மறுபடியும் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன். எந்த வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 மிளகாய் வத்தல், 1 கொத்து கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல் அதை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் இப்போ இதோட சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்குமே வதக்கணும். இப்போ கீரை, பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து கூட்டு ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்தாலும் ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். இந்த மணத்தக்காளி கீரையில் ஒரு லேசாக ஒரு கசப்பு இருக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இந்த கீரை கூட்டை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு
நம்ம தாளித்து வச்சுருந்ததையும் இந்த கூட்டோடு சேர்த்துட்டு நான் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறேன். இது ஆப்ஷன் தான்.